This is breaking news. தற்போது கிடைத்த விசேட செய்தி ஒன்று. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் கைதியாக இருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனிதுரை சந்திரகானை நேரில் சந்தித்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்துக்குள் பிள்ளையானுக்கு பிணை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் அதன் போது தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானின் முன்னாள் பிரத்யேக செயலரான அசாத் மௌலானமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையிலேயே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த கருத்துக்களை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். தற்போது பிரான்சில் வசித்து வரும் அசாத் மௌலானமிருந்து பிரான்சில் உள்ள தூதரத்தில் வைத்து புலனாய்வு அதிகாரிகளால் இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் அந்த செய்தி. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் கைதியாக இருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனிதுரை சந்திரகாந்தனை நேரில் சந்தித்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்துக்குள் பிள்ளையானுக்கு பிணை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் இதன்போது தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானின் முன்னாள் பிரத்யேக செயலரான அசாத் மௌலானமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையிலே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த கருத்துக்களை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். தற்போது பிரான்சில் வசித்து வரும் அசாத் மௌலானமிருந்து பிரான்ஸ் உள்ள தூதரத்தில் வைத்து புலனாய்வு அதிகாரிகளால் இந்த வாக்குமூலம் பெறப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.